1/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மிக மிக அற்புதமான நாள். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ லாபஸ்தானம் 9ஆம் ஸ்தானம் 7ஆம் இடம். அதனால் இன்றைக்கி மிக 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 எத்தனை மிக வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேஷராசி நேயர்களே, 2ல் குரு இருக்குது, 2க்கும் 7 கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். ஏறத்தாழ 14/3/2025 வரைக்கும் இந்த கிரக நிலை தான், அமைப்பு தான் இருக்கும். சந்திரன் தான் மாறும். அப்போ 2ஆம் அதிபதியாக தனஸ்தானம் உச்சமாக உட்காந்து 12ல் விரயஸ்தானம் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 2ல் தனஸ்தானத்தில் தனக்காரகனும் வராரு. அவர் 7ஆம் அதிபதியாக வராரு, 9ஆம் அதிபதியாக வராரு. அப்போ வண்டி சக்கர மாதிரி ஏறவும் இறங்கும் இருக்கும். இன்றைக்கி 12ல் 4ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு மேலே சந்திரங்க வரார். அப்போ பணம் வரவும் போகும், ஒரே சீராக இருக்கும் இன்றைக்கி இந்த மேஷராசி நேயர்களுக்கு. ரிஷபம் ராசிக்கும் 6 கூடைய சுக்கிரன் உச்சம், 8க்கும் 11 கூடைய குரு ராசிக்குள். 3ஆம் அதிபதி ராசி 10ல் உட்காந்துருக்கார், 11ல் உட்காடுறாரு இன்னைக்கு 3 நாளைக்கு மேலே. கிட்டத்தட்ட ஒரு 7-7:30 மணிக்கு மேலே. அப்போ 3ஆம் அதிபதி 11ல் வர்றது திடீர் யோகம். ஏற்கனவே யாராவது கொடுத்துருக்கு திரும்ப வராமல் இருந்து வர்றது. 3-11 சகோதர சாந்தத்தில் உதவி, இதை மாதிரி கிடைக்கும் இன்றைக்கி இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுனம் 4ல் கேது 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 10ல் உட்காந்துருக்குறார். 4ல் கேது அம்மா சம்பந்தப்பட்ட அம்மா பாட்டு உறவில் உங்களுக்கு இன்றைக்கி சிறு தொந்தரவு கொடுத்து அதை குரு பார்க்குறார். நிவர்த்தி ஆகும். குறிப்பாக 9ஆம் அதிபதி சனி ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார். பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி கூட சூரியன் 3ஆம் ஆதி சூரியன் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு அனுகூலமான நாள் தான் இன்றைக்கி. மத்தியானத்துக்கு மேலே 3 நாளைக்கு மேலே நல்லாயிருக்கும். கடகம் ராசியாதிபதி சந்திரன் இன்று பயிற்சியாகி 9க்கு வராரு. ஏற்கனவே 4ஆம் அதிபதி 9ல் உட்காந்துருக்கிறார். 4ஆம் அதிபதி கட்டடத்துக்குரியவர், வாகனத்துக்குரியவர். குறிப்பாக காரு ப்ளஷர் அது மாதிரி ராசியாதிபதி ஒன்றா சேர்ந்து குறிப்பாக 9ல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இன்றைக்கி இருக்கும். அதுலேயும் சுக பயணம், டூர் மாதிரி மனமகிழ்வு. அந்த மனமகிழ்வு அதுலேயும் சந்திரன் கூட சேர்ந்து வேகமாக போயிட்டு வேகமாக வரும். போகிற வேகத்துக்கு வேகம், வர்றதுக்கு வேகம் இருக்கும். அந்த மனமகிழ் இன்றைக்கி நல்லாயிருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. சிம்மம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தம். 7ஆம் அதிபதி வெளிவட்டாரங்கள் இன்றைக்கி 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 8ல் போய் உட்கார்றார். ஏதாவது மனசோர்வு இருந்துக்கிட்டு இருக்கும். 2ல் கேது பணப்புழக்கங்கள் வரவும் போகவும் சரியாக இருக்கும். தனக்காரகனானுடைய அதே ராசியை குரு பார்க்குறார். தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எங்கே இருந்து? 10ஆம் அதிபதி 10ல் இருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். கன்னி
லக்னத்தில் ராசியிலே கேது, ராசியாதிபதி புதன் 7ல் இருந்து யார் வீட்டில் தன்ன ஸ்தானாதிபதி சுக்கிரன் கூட சம்மந்தப்பட்டிருக்க 9ஆம் அதிபதி அவரே. அந்த குரு 9ல் உட்காந்துருக்க பரிவர்த்தனை உட்காந்துருக்கார். ராசியை பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 5ஆம் இடம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை பெறுது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். இப்போ பூர்வீக சொத்துனால அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சம், 3ஆம் அதிபதி 8ல், 3க்கும் 8க்குடையவர் பரிவர்த்தனை யோகம். ஆனால் 3ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஏதாவது வெளி வட்டாரத்தில் அனுகூலம் கிடைக்கும், நட்புகள் வட்டாரத்தில். அதுலேயும் குரு அங்கே 8ல் உட்காந்துருக்கிறதுனால. ஆனால் அதே நேரத்தில் உடல் சோர்வு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துக்கிட்டு. விருட்சிகம் 1க்காரக்கூடிய செவ்வாய் 8ல், 8ஆம் அதிபதியாருடைய புதன் ராசிக்கு 5ல் உட்காந்து 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சம்பந்தப்படும்போது 12க்கும் 5 12க்கும் 8 ஒரு விபரீத ராஜயோகம். 12ஆம் அதிபதி வெளிநாடு வெளி உலகம். அந்த வெளிநாட்டு உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் வர நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் நன்மை செய்யக்கூடிய நாள் இன்றைக்கி. அதே மாதிரி செவ்வாய் 6ஆம் அதிபதி ராசியாதிபதி செவ்வாய் 8ல் உட்காந்து ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழிலும் ஆதாயம் உண்டு. தனுசு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியாதிபதியுடைய குரு 6ல், ராசிக்கும் தனுசு ராசிக்கும் 4 குரு 6ல் போய் உட்காந்து சுக்கிரன் வீட்டில். சுக்கிரன் வீட்டை இடம் கொடுத்த 12க்கும் 11க்கும் 6 சுக்கிரன் 4ல். 11ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட வெளி சுகப்பயணம், வெளிவா நாடு வெளி ஊர் 6 தாண்டி போயிட்டு வரணும் விதி. அது 4ல் சந்திரன் அவர் 9ஆம் அதிபதியாக வரார். 9ஆம் அதிபதி 4 வரும்போது வெளியுறவு உலகம் வெளிவட்டார உறவு நல்லாயிருக்கும். அப்போ அந்நியரெல்லாம் அனுகூல நாள் உண்டு. யாரோ எவரோ நமக்கு ஒரு உதவி செய்வாங்க. கும்ப ராசியினுடைய சனி ஆட்சியாக உட்காந்து ஸ்தனஸ்தானத்தில் உட்காந்து ஸ்தானாதிபதி காரகன் ஜாதகனுக்கு 12ல் 5ல் வந்து சுபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். முழு யோகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கார் காரகனாகிய குரு. அதே 5க்கும் 10 சுக்கிரன் இவனுக்கு உச்சமாக உட்காந்து வந்திருக்கார். இந்த மகர ராசினியர்களுக்கு சீரான பணப்புழக்கங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய முழு யோகாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். கும்பம் ராசியாதிபதி சனி ஆட்சி கூட சூரியன் 7ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்து. அப்போ வெளிவட்டாரத்தினுடைய உழவு மனைவினால் அனுகூலம் உடைய ஜாதகன். இன்னைக்கு 7ஆம் இடம் இந்த ஜாதகனுக்கு சூரியன். அப்போ 7ஆம் அதிபதி மனைவிஸ்தானத்திலையும் ராசிக்குள்ளே வந்து உட்காந்து ராசியாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கார். அப்போ மனைவி மக்கள் அதாவது மனைவி சம்பந்தப்பட்ட உறவுனாலே இந்த ஜாதகனுக்கு அனுகூலம் உண்டு. மீன ராசிகளுக்கு இன்றைக்கி மிக அற்புதமான நாள். ராசிக்குள்ள சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் 4ல் புதன் வீட்டில். அந்த புதன் ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார். இப்போது ஒரு காலையில் 3 நாளைக்கெல்லாம் சந்திரன் ராசிக்குள்ளே வரார். 12ஆம் இடம் ஆட்சி சுகஸ்தானம். அவர் 6ஆம் அதிபதி 12ல் கெட்டவன் கிட்டிடுங்கிற விதியை ஏற்படுத்தி இன்றைக்கி 6ஆம் அதிபதி 12ல் மறைகிறார் சூரியன்.
அதே ராசியாதிபதி 3ல் உட்காந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். பணவரவு ஜோராக இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறார், பூமி புண்ணியஸ்தானத்தை. 5ஆம் இடத்தின் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ முழு யோகமும் இன்னைக்கு முழு பலனையும் இந்த ராசியாதிபதி அனுபவிச்சு தீரும். பூமி சம்பந்தப்பட்ட 7ஆம் இடம் வலுவர் வெளிவட்டாரங்கள், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 ராசியும் 3 இடத்தையும் குரு பார்ப்பதனால அனுகூலமான நாள். இன்னைக்கு மிக மிக அனுகூலமான நாள். அதை சந்திப்போமா?